கம்பெனிகள் எடுக்கிற சில முடிவுகள் நேரடியா ஷேர் ஹோல்டர்ஸான நம்மள எப்படி பாதிக்கும்னு பார்க்கலாம். இத சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அதாவது HUL. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸ் டீமர்ஜ் பண்ண போறாங்களாம். சிம்பிளா சொன்னோம்னா அதை ஒரு தனி கம்பெனியா பிரிக்க போறாங்க. அப்போ இந்த டிமர்ஜர்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய கம்பெனி தன்னோட பிசினஸ்ல ஒரு பகுதியா மட்டும் தனியா பிரிச்சு ஒரு புது கம்பெனியா உருவாக்குறதுக்கு பேர் தான் டிமர்ஜர். இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்க பழைய கம்பெனில ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த புது கம்பெனியோட ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த HUL டிமர்ஜரோட முக்கியமான டீடைல்ஸ் பார்க்கலாம். பிரிக்கப்படுற பிசினஸ் எதுனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் தான். இதுக்கு ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 5ஆம் தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன, அந்த தேதியில உங்ககிட்ட HUL ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு HUL ஷேருக்கும் அந்த புது ஐஸ்கிரீம் கம்பெனியோட ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க.